மையமாக பார்க்கும் பொழுது என்ன, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். தேசத்துல சுற்றி திருந்தானோ, நாமும் கூட சுற்றி திருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குழந்தைய ஒரு புதிய இடத்துக்கு நீங்க கொண்டு போகுனீங்க அப்படின்னா என்ன செய்வான்? ஒரு சிறு யாராவது ஒரு வீட்டுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த வீட்டில் அவன் பார்க்குற இடம் எல்லாமே, அங்கே நாற்காலிகளும் அந்த வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரும் அங்கே வீட்டில் இருக்கிற ஜனங்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு, சிறிய குழந்தைக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ என்ன செய்வான் அவன்? அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான். இருக்கிற பொருளை தொடுவான். அங்கே இருந்த டிவியை, ரிமோட் இருந்தால் அந்த டிவியை நோண்டி பார்ப்பான். அங்கே சோஃபா இருந்துச்சுன்னா சோஃபாவில் மேலே கீழே ஏறுவான். அவர்களுடைய படிக்கட்டு அங்கே இருக்குது, ஹாலில் படிக்கட்டு இருக்குது அப்படின்னா அந்த படிக்கட்டில் போய் ஏறி வருவான். அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான்? அவன் சீண்டி பார்ப்பான். வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி புதுசாக பெற்றோர்கள் ஒரு வீட்டுக்கு கொண்டு போகிறான் அப்படின்னா அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான். இருக்கிற எல்லா பொருட்களையும் என்ன பண்ணுவான்? எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பார்த்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் ஒழுக்கமாக பெற்றோர் பக்கத்தில் வந்தோ, இல்லை அம்மா அப்பா இருக்கிற இடத்துல பக்கத்தில் வந்து உட்காந்துருவானோ, இல்லை பக்கத்தில் அம்மா அப்பா பக்கத்தில் வந்து நிற்பான். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, சில பிள்ளைங்க அப்படி ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அப்பா விட்டா போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அவன் சுற்றி பார்த்துட்டே இருப்பான். திரும்பி அம்மா அப்பா பக்கத்திலே வரமாட்டான். சுற்றி பார்த்துட்டே இருப்பான். போனவன் தான் சுற்றி பார்க்கவே மாட்டான். அம்மா அப்பாவுக்கும் ஐயோ இவனை ஏன்டா எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், ஏன்டா இந்த பிள்ளை இப்படி வீட்டு ஃபுல்லாக அமக்கலம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ போனவன் என்ன பண்ணுவான்? திரும்பி வரவே மாட்டான் பெற்றோர் பக்கத்தில். அது கொஞ்சம் ஒழுக்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? போவான், சுற்றி பார்ப்பான். புதுசாக இருக்குது, எல்லாம் காட்சியும் புதுசாக இருக்குது. என்னென்ன பொருள், என்ன ஃபோனை நோண்டி பார்ப்பான், டெலிஃபோனை. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் என்ன பண்ணுவான்? அவன் கொஞ்சம் நோண்டி பார்ப்பான். நோண்டி பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? பக்கத்தில் அம்மா அப்பா பக்கத்தில் வந்து நின்றுடுவான். அப்போ இது ரெண்டாவது வகை. முதல் வகை பார்த்துட்டே பக்கத்தில் வந்து நின்றுடுவான். ரெண்டாவது வகை போனவன் திரும்பி வரவே மாட்டான். மூணாவது வகை என்னன்னா, சில பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் புதுசாக எதனா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க போய் யார்கிட்டையும் பேசக்கூட வெக்கப்படுவாங்க. பக்கத்துலேயே இருப்பாங்க, அம்மா அப்பா பக்கத்துலேயே இருப்பாங்க. என்ன உங்கள் பையன் பேசவே மாட்டானா? உங்கள் பொண்ணு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறாங்க, இந்த குழந்தை எவ்வளோ சைலண்ட்டாக, ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற யாரோடையும் பழக மாட்டாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ ரொம்ப ஒழுக்கமாக இருக்குதே குழந்தை. அப்போ பெற்றோர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறோம். சோஃபாலேருந்து கூட கீழே இறங்காது, அம்மா அப்பா கையும் விடாது. அப்போ பெற்றோரையே பிடிச்சிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நம்பவே கூடாது. ஏன் தெரியுமா? பெற்றோர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும், பெற்றோர் இல்லாத நேரத்தில் வீட்டையே எரிச்சிடும். பெற்றோர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும், பெற்றோர் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அந்த விதமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். மோசே இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மோசே அங்கே ஒழுக்கம் கட்டளைகள் 600க்கு மேற்பட்ட கட்டளைகள், 10 கட்டளைகளும் 600க்கு மேற்பட்ட கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் இருந்தது. அப்போ ஒழுக்கம் நீதி இப்படி இருக்கணும் விதிமுறைகளும் அங்கே பல குறிப்புகளையும் ஜனங்களுக்கு கொடுத்ததுனால மோசே ஆகிய தீர்க்கதரிசி இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் மோசே பக்கத்திலேயே இருந்து ஒழுக்கமாக இருந்தார்கள். மோசே கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் பொழுது உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை மோசேனுடைய பாட்டு, கர்த்தர் அந்த அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அந்த பாட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, மோசேயை எனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள், ஆனால் நீ போனது பிறகு அவர்கள் திரும்பவும் அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பிடுவார்கள். அவர்களுடைய மாறுபாடான வழிகளுக்கு, இரண்டகம் பண்ணுகிற வழிகளுக்கு அவர்கள் திரும்பி விடுவார்கள்.
அப்போ யோசுவா காலத்திலையும் கூட யோசுவா இருக்கிற வரைக்கும் யோசுவா சொல்கிறார் தீர்க்க தரிசனமா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருப்பீங்க. நான் போனதுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பி விடுவீர்கள், உங்களுடைய பழைய வழிகளுக்கு நீங்கள் திரும்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி யோசுவாவும் கூட சொல்கிறார். ஜனங்களை மோசே இடத்துல கொடுக்கும் பொழுது மோசே இப்படி ஜனங்களை நடத்தினார். சாலமோன் இடத்துல ஜனங்களை கொடுத்தார். சாலமோன் என்ன பண்ணாரு? சுற்றி பார்க்க போனவர் திரும்பி வரவே இல்லை, அப்படியே போயிட்டார். அவர் எப்படி அந்த குழந்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த இடம் முழு வந்துடும். அப்படி என்ன பண்ணார் சாலமோன்னு? சுற்றி பார்க்க போனவர் திரும்பியும் வரலை, ஜனங்களும் அப்படியே போயிட்டார்கள். என்ன பண்ணுறார் தாவீது? ஜனங்களை தாவீதின் இடத்துல கர்த்தர் கொடுத்தப்போ தாவீது மெய்ப்பனாய் இருந்ததுனாலே, கவனிங்க, மெய்ப்பனாய் தாவீது இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாரு, அப்புறம் பிடிக்கிறாரு. நல்லா போய் சுற்றி பார்க்குறாரு, என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாரு. நாம் எப்படி வாரத்தில் 6 நாட்கள் சுற்றி பார்க்குறோமோ, 7ஆவது நாள் சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்துடுறோமோ, அது போல தான் தாவீதை கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்குறாரு. ஜனங்களும் நல்லா சுற்றி பார்க்குறாங்க, ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு மாடி ஓரத்தில் போய் கொஞ்சம் ரொம்ப கிட்ட போயிட்டு எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு? பிடிச்சிடுறாரு. ரொம்ப கிட்ட போய் எட்டி பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறார்? பிடிக்கிறாரு. அதனால தான் யோவானுடைய சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம், நியாயப்பிரமாணம் மோசேயினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமோ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்தது. அண்ட் கிரேஸ் அண்ட் ட்ரூத், கிருபையும் சத்தியமும் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை ஃப்ரீயாக விடுவார், ஃப்ரீயாக விடுவார். அப்போ சுற்றி பாருங்கள், தப்பில்லை. 6 நாட்கள் சுற்றி பாருங்கள், போய் சுற்றி பாருங்கள், நல்லா சுற்றி பாருங்க. அப்படின்னா பாவம் செய்கிற காரியம் அல்ல, பாவம் செய்யாமல் சுற்றி பார்ப்பது. மகிழ்ச்சியாக இருங்க, விருப்பமான போஜனத்தை புசியுங்க, போக வேண்டிய விருப்பமான இடங்களுக்கு போங்க, சந்தோஷம் கொடுக்குற காரியங்களை செய்யுங்க. 6 நாட்கள் சுற்றி பார்க்கணும். அப்போ 6 நாட்கள் நாம் சுற்றி பார்க்குறோம். வாரத்தில் 1 நாள் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, அல்லது 3 மணி நேரம் ஆகுது, கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார நமக்கு இருதயத்தில் அங்கே வாஞ்சை இருக்க வேண்டும், வாஞ்சை இருக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்கிறார், இருதயத்தில் நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்போ இருதயத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தரை தேடணும், அவரோடு கூட இருக்கணும் இரவும் பகலும். தாவீது அப்படி சுற்றி பார்த்த தாவீது சொல்கிறாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கொஞ்சம் நான் இரவும் பகலும், பகல் இல்லை அப்படின்னா இரவு மட்டும், அல்லது வாரத்தில் ஒரு ஆராதனைக்கு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது நேரத்தை இங்கேயும் அங்கேயும் சுற்றி பார்க்காம, அந்த நேரத்தில் சுற்றி பார்க்காம, எனக்கு உம்முடைய பர்வதத்தை, எனக்கு ஒத்தாசம் வரும் பர்வதத்தையே நோக்கி பார்க்கிறதே. மை ஐஸ் லுக் அப் டு த ஹில்ஸ், வேர் டஸ் மை ஹெல்ப் கம் ஃப்ரம். ஆபிரகாமும் கூட என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாததுனால கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த கானானில் என்ன செய்யணும்னு தெரியல, அதனால ஆபிரகாம் சுற்றி திரிந்தான். இப்போ நாம அப்படி சுற்றி திரியும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நாம. ஏனால் நேரம் கர்த்தருடைய வருகையும் சமீபித்து இருக்கிறது. அப்போ கர்த்தரை தேடுவதும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த எடுத்துக்காட்டில் அந்த பிள்ளை எப்படி ஆசையாக இருக்கிறதுனால அந்த பிள்ளை எல்லா காரியத்தையும் நான் அனுபவிக்கணும், தவறல்ல. எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் நாம் அனுபவிக்க முடியாது.
சுற்றி திரிந்ததுக்கு பிறகு ஒரு நாள் திரும்பி வர வேண்டும். அதுபோல தான் அந்த இளைய குமாரனும் கூட சுற்றி திரிய வேண்டும். தகப்பனுடைய சமூகத்தில் அந்த தூர பிரயாணம் போகிறான். வேசிகள் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவன் அங்கே வீணாக்கி போட்டு விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்படி செய்ததுக்கு பிறகு என்ன செய்கிறான்? அவன் அங்கே உணர்த்தப்படுகிறான். ஐயோ, இங்கே நான் பன்றிகளுக்கு போடுகிற உணவை நான் புசிக்கிறேன். வீட்டில் என்னுடைய தகப்பனும் என்னுடைய சகோதரனும் அங்கே அருமையான போஜனத்தை புசிக்கிறார். நானும் இங்கே பன்றிகள் தின்கிற பன்றிகள் புசிக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிடுகிறேன். அப்போ அப்படி அந்த மனுஷன், அந்த இளைய குமாரன் சுற்றி திறந்ததுக்கு பிறகு அவன் உணர்த்தப்பட்டு தகப்பனிடத்தில் மீண்டும் வருகிறான். இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சுற்றி திரிகிறதே ஒரு தொழிலாக போயிடுச்சு. நிறைய பேர் இந்த வீலாகர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறது தான். அப்போது அப்படி சுற்றி பார்க்குறவங்க திரும்பி என்ன பண்ணுவாங்க? தகப்பனுடைய வீட்டுக்கே வரமாட்டாங்க. அப்போ சுற்றி பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தகப்பனுடைய வீட்டுக்கு நாம் மீண்டும் வர வேண்டும். தகப்பனுடைய வீட்டில் பல அறைகள் உண்டு. there are many mansions in my father's house. தகப்பனுடைய வீட்டில் தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு ஆறுதல், உன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தேவ சமாதானம் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டில், கர்த்தருடைய சமூகத்தில் நீ மீண்டும் வரும் பொழுது. ஆபிரகாமும் கூட அங்கே கானான் தேசத்தில் சுற்றி திரிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்பொழுது அவனுக்கு தரிசனமான தேவனுக்கு, கர்த்தர் உங்களுக்கு எப்போ தரிசனமானாரு? கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாய் எப்படி உங்களை ரட்சித்தாரு? நாம எப்போ கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட போகிறோம்? நாம எப்போ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை எப்படி பலிபீடமாக மாற்றப் போகிறோம்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதற்கு பிறகு வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய கதையில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். Now there was famine in the land and Abraham went down to Egypt to dwell there. அப்போ ஆபிரகாம் அங்கே கானான் தேசத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தரிசனமாய் இந்த தேசத்தை நானுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அங்கே பலிபீடத்தை கட்டினதுக்கு பிறகு வேதத்தில் வாசிக்கின்றோம், அந்த இடத்துல ஒரு பஞ்சம் இருந்தது. பஞ்சம் கொடியதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்திற்கு அவ்விடத்திற்கு தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது Abraham went down to தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி இறங்கி கீழே போனான். நாமும் கூட வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் சில பஞ்சங்கள் வரும் பொழுது, சில சீசன்ஸ், சில காலத்தில் உங்களால் வேதத்தையே வாசிக்க முடியாது, ஜெபிக்கவே முடியாது, காலையில் எழுந்திருக்கவே முடியாது, 5 மணிக்கு எழுந்து கர்த்தரை தேடவே முடியாது, அவருடைய சமூகத்தில் உட்கார முடியாது. பஞ்சமாக இருக்கும், போராட்டமாகவே இருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏனென்றால் ஆபிரகாம் என்ன செய்தான்? அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்த பொழுது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து பிரயாணத்தை கர்த்தர் அவனுக்கு தொடங்கி இந்த தேசத்துக்கு அவனை கொண்டு வருகிறார். அங்கே பஞ்சம் உண்டானதுனால ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு அவ்விடத்திற்கு தங்கும்படி போனான். டு dwell there.
he went down. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆபிரகாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி படிக்கல இறங்கி போகணும். நாமும் கூட பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வோம், நம்முடைய ஆவிக்குரிய நிலையை விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய நிலையை விட்டு, நம்ம இடத்தை விட்டு ஒரு படிக்கல இறங்குவோம். போராட்டங்கள்னால என்ன செய்வோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பி ஓடி போவோம், உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடுவோம். எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து, எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை வெளியே கொண்டு வந்தாரோ, அப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு மறுபடியும் நாம அங்கே போகலனாலும் நம்முடைய இருதயமும் சிந்தனை அங்கே போயிடும். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஆபிரகாம் எழுத்தின்படியாக அந்த இடத்துக்கு போனானா. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, Abraham went down to Egypt to dwell there. He went down. ஒரு படி ஆவிக்குரிய நிலையிலிருந்து, மேலான ஒரு ஸ்தலத்திலிருந்து ஒரு படி இறங்கி எகிப்து தேசத்திற்கு போகிறான். நாமும் கூட தான் சில நேரத்தில் போராட்டங்கள் வரும்பொழுது கொஞ்ச நேரம் பார்க்குறேன், இதை கொஞ்ச நேரம் இந்த காரியத்தை செய்கிறேன். ரொம்ப ஒரு பொதுவான காரியம்தான், நான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் சொல்கிறேன், என்ன அப்படி பார்க்காதீங்க. எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் மாதிரி நின்று உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கலை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவனாக பேச விரும்புகிறேன். அப்போ கொஞ்ச நேரம் இந்த காரியத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம். அப்போ ஒரு படி இறங்கி போனதுனாலே எகிப்தில் ஆபிரகாமுக்கு வந்த போராட்டத்தை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அந்த இடத்திற்கு ஆவிக்குரிய படியை, அந்த ஆவிக்குரிய நிலையை விட்டு ஒரு படி இறங்கி போனதுனாலே ஆபிரகாம் பாவம் செய்ய ஏவப்பட்டான். ஆபிரகாம் பொய் சொல்லுகிறான், மனைவியையும் பொய் சொல்லும்படியாக அவன் அங்கே தூண்டுகிறான். இருவரும் பார்வோனுடைய பிடியில அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் வாதையை அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நீங்களும் பிடிபடும் பொழுது, பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி பிடிபடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் வாதைகளை அனுப்பி உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, கடந்த செய்தியில் இதை கொடுக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நான் தியானிக்கவில்லை. கர்த்தர் எனக்கு இதை வெளிப்பாடாக கொடுக்கல. ஆனால் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது தான் கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார். எகிப்துக்கு போதனால ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை பாஸ்டர்? 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பல ஆடுகளும் மாடுகளும் வெள்ளியும் பொன்னும் கொடுக்கப்பட்டு ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் என்று தான் வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ எகிப்துக்கு போனதுனால ஆபிரகாம் சீமானா தானே மாறினான் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அங்கே போனதுனால கொஞ்ச நேரம் அவங்களோடு பேசுகிறேனே, ஆறுதலாக இருக்குது, மனம் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, இருதயம் கொஞ்சம் தேற்றப்படுது, அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறதுனால எனக்கு கொஞ்சம் அங்கே ரொம்ப கொஞ்சம் அங்கே நான் தேற்றப்படுகிறது போல உணர்கிறேன். ஆபிரகாமுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், எகிப்துக்கு போனதுனால தான் அங்கே ஆகார் என்னும் வேலைக்காரியை தன்னுடைய மனைவி சாராள் என்ன செய்கிறாள், எகிப்து தேசத்தில் அவளை வாங்குகிறாள். எகிப்துக்கு போனதுனால ஆகார் என்னும் அங்கே இருந்த எகிப்திய தேசத்து ஸ்திரீயை தன்னுடைய அடிமையாக வாங்கி கொண்டாள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வேலைக்காரி ஆகிய அந்த ஸ்திரீ, அடிமையான ஸ்திரீ ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆசீர்வாதமும் கூட 2ஆக பிளக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்தார். அப்போ எகிப்து தேசத்தில் நாம் என்ன செய்வோம், அங்கே போகிறதுனால நாம் திரும்பி எழுத்தின்படியாக அங்கிருந்து வெளியே வந்துடுவோம். ஆனால் அங்கிருந்த நம்மை ஆட்கொண்ட சில காரியங்களை நாம் அங்கிருந்து வெளியே வந்துடுவோம். ஆனால் எகிப்து இன்னும் இருதயத்திலே இருக்கும், இன்னும் சிந்தையிலேயே இருக்கும். அங்கு இருந்த ஜனங்கள், நாம் விரும்பின ஜனங்கள், நாம் நேசித்த ஜனங்கள், நாம் பிரியம் வைத்திருந்த காரியங்கள், நாம் அங்கே பிரியமாயிருந்த சில ஆட்கள், நபர்கள், நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளின சில காரியங்கள் நம்முடைய இருதயத்திலையும் சிந்தனையிலையும் இன்னும் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும், அது ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. என்னாகமத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அங்கே எழுத்தின்படியாக கர்த்தர் கொண்டு வந்துட்டார். எல்லாரையும் 20 லட்சம் பேரை ஜனங்கள் கொண்டு வந்துட்டார். ஆனால் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது they were a mixed multitude. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அங்கங்கே
போகிற இடம் என்னமோ விசுவாசத்திற்குரிய இடம். அந்த போகிற இடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு மையமான காரியம் என்னவென்றால் ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எகிப்திற்கு நாம் ஒரு படி, and Abraham went down, அவ்விடத்திற்கு தங்கும்படியாக அங்கே போனான். அப்படி தங்கும்படியாக நாம் அங்கே போகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாம் அனலா இருக்கிறோம் அப்படின்னா குளிரா மாறிடுவோம். நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள அனலா இருக்கிறோம் அப்படின்னா குளிரா மாறிடுவோம். அந்த அனலை கொண்டு வரதுக்கு நிறைய நேரம் ஸ்டவ்வில் கேஸை வச்சு சூடாக்கினா சூடாகி 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 பொங்கி 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 தான் அது என்னாகும், அனலா மாறுவோம். ஆனால் அப்படி கீழே ஒரு படி இறங்கி போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அனலா இருக்கிறது குளிரா மாறிடும். இப்போ நல்லா கவனிங்க, குளிரா இருக்கிறது தப்பே இல்லை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? குளிரா இருக்கிறது தப்பே இல்லையா? குளிரா இருக்கிறது தப்பே இல்லை. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அது இன்னொரு நாள் தியானம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவே குளிராக தான் இருந்தார். அதனால தான் குடிகாரர்களோடு கூட பாவிகளோடு கூட அவர் சுற்றிட்டு இருந்தார். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அனலா இருக்கிறது பிரச்சனை இல்லை, குளிரா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அனலாகவும் குளிராகவும் இருக்கிறது தான் பிரச்சனை. ஆராதனையில் வந்து அனலா மாறிட்டு வெளியில் போன உடனே குளிரா மாறுறோன்னா தான் பிரச்சனை. நீ குளிரா இருக்கிறன்னா குளிராவே இரு, அனலா இருக்கிறன்னா அனலாவே இரு. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன், உங்கள் யாரையும் குற்றப்படுத்தி பேசும்படியாக அல்ல. அநேக நேரத்தில் பாவத்துக்குள்ளே பிசாசு நம்மை சில சோதனைகளுக்குள்ள, சில ஆசைகளுக்குள்ளே அவன் தள்ளுவான் நம்மை. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனலாக இருந்து, அக்கினியாக இருந்து, அக்கினியின் தேவனை ஆராதித்து வெளியே போகும்பொழுது குளிராய் மாறும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை வாந்தி பண்ணி போடுவார். அநேகருக்கு இதுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை. அநேக நேரத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போட்டு கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இவன் அனலா இருக்கிறான், அனலா இரு. கட்டளையா இருக்கிற கட்டளையை கை கொள்வேன், கீழ்ப்படினா கீழ்ப்படியா இரு. உனக்கு கிருபை வேணும், ஆண்டவர் என்னால் முடியாது, கிருபை வேணும், குளிரா இருக்கிறன்னா குளிரா இரு. ஏன்னா விழுகிற உன்னை கர்த்தர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். The Lord upholds all those who fall. நான் பாவத்தில் விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உன்னை ஒரு நாள் ரட்சிப்பார், கவலைப்படாத. நீ குளிராதான் இருக்கிற, சில காரியங்களை உன்னால் விட முடியலை அப்படின்னா கர்த்தர் உன்னை நிச்சயமா விடுதலை ஆக்குவாரு. அதிலிருந்து விடுபட உனக்கு பலனை கொடுப்பாரு. ஆனா நாம அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில கையை வைத்து மற்ற காரியங்கள்லையும் கை வைக்கக்கூடாது. You cannot partake of the table of the Lord and also the table of demons. Bible says in Corinthians. அனலுமின்றி குளிருமின்றி. அப்ப எகிப்திற்கு போகும் பொழுது பிரச்சனை இதுதான். அங்கே உலகம் இருக்கிறது. உலகமும் அதில் உள்ள ஈச்சைகளும் அழிந்து போகும். அப்புறம் இன்னொரு பாட்டு, இயேசுவே உம்மை போல் உலகினில் ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா. ஜெயிக்கணும், அங்க போய் தோற்கக்கூடாது. அங்க இருக்கிற இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆபிரகாமும் இது போல தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். சுற்றி திரிந்து நாமும் எப்படிப்பட்ட காரியங்களில் சுற்றி திரிகிறோம் என்று நம்மை நாம் கர்த்தருக்குள்ளே இந்த காலையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எக்ஸாமின் யோர் செல்ஃப்ஸ் இன் த லார்ட். நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் கர்த்தருக்குள்ளே. எப்படிப்பட்ட காரியங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை சோதித்து பாருங்கள் கர்த்தரில். சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே உங்களை சோதித்து பாருங்கள். ஆமாம், கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். எக்ஸாமின் யோர் செல்ஃப்ஸ் இன் த லார்ட். ஆபிரகாமுக்கு இதுதான் பிரச்சனை. எகிப்திலிருந்து வந்து விட்டான், அதனோடு கூட அங்கே எகிப்து தேசத்தின் அடிமையும் ஆபிரகாமோடு கூட வந்தது என்ற வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ வாக்குத்தத்தத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தத்திற்கு நாம் காத்திராம அவசரப்படும் பொழுது ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு ஒரு படி கீழே இறங்கி போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் கொடுக்குறல கர்த்தர், அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நாமளே ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணிப்போம். ஆகார்
சாராளை எதிர்த்தாள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகாருடைய மகனும் சாராளுக்கு பிறந்த மகனை எதிர்த்தாள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ பொறுமையை இழந்து சில காரியங்களை செய்யும் பொழுது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். பொறுமையாக இருப்பது ரொம்ப கடினம். ரொம்ப சுலபமான ஒரு காரியம் கிடையாது, எளிதான காரியம் கிடையாது. Wait patiently on the Lord. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், tribulation produces patience. போராட்டங்கள் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். நீ சோதிக்கப்படும் பொழுது count it all a joy, for trials and tribulations produces patience in the Lord. நீ பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் உனக்கு அது பொறுமையை உண்டு பண்ணுவார். நீ போராட்டங்கள் மத்தியில் போகும் பொழுது யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டார். 40 நாட்கள் தான் வனாந்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடம் வனாந்திரமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து அதே வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எந்த இடத்துல இருந்தார்களோ அதே இடத்தை 40 நாட்களில் ஜெயிக்கிறார். எப்படி அந்த இடத்தை 40 நாட்களில் ஜெயித்தார் என்றால் அவர் உபவாசத்திலும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே வனாந்தரத்தில் போன உடனே ஒரு காளையை, தங்கத்தில் ஒரு காளையை உருவாக்கி அவர்கள் ஆடல்லையும் பாடல்லையும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். யோசுவா கேட்டு சொல்லுகிறான், என்ன அந்த சத்தம்? மோசே சொல்லுகிறான், அது கூக்குரலின் சத்தம் அல்ல, அது ஆடலும் பாடலும். அவர்கள் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ அவர்களால், அந்த வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களால் கர்த்தரை விசுவாசிக்க முடியலை. அப்போ கர்த்தர் நம்மையும் கொண்டு போகிற வாழ்க்கை எப்படி? என்னுடைய வாழ்க்கை நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியலை. என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான், விசுவாச வாழ்க்கை தான். கர்த்தர் கொடுத்தாதான், எல்லாத்துலேயும் கர்த்தர் கொடுத்தாதான். கர்த்தர் கொடுக்கலன்னா கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ விசுவாச வாழ்க்கை தான். இப்போ இந்த கானான் போகிற இடம் எப்படி விசுவாசம் இருந்தால் தான் அந்த கானானுக்கு போக முடியுமோ, பரலோகமும் கூட அது போல தான். அந்த கானானும் ஒரு ஓமை தான் பரலோகத்திற்கு. போகிற இடத்திற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். வாசிப்போம் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. வாசிங்க. அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த வசனம் இல்ல, இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:26. எல்லாரையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கும் பொழுது முதலாவது போன இடம் எங்க தெரியுமா? வனாந்தரம் தான். வனாந்தரம் உபவாசத்துக்கு 40 நாட்கள் உபவாசத்துக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அவரை கொண்டு போனார். முதலாவது உங்களிடத்திற்கு. வாசிங்க இன்னொரு விஷயம், அந்த 26. எல்லாரையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். முதலாவது நம்மிடத்திற்கே அவரை அனுப்புகிறார்.
அல்லேலூயா. பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாக, எதற்கு? ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு படி இறங்கி போகும் பொழுது நம்முடைய பொல்லாங்கிலிருந்து நம்மை நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாக. இப்போ வாசிப்போம் 13 அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13:39. தமிழில், ஆங்கிலத்தில் நான் வாசிக்கின்றேன். 13:39. And by him everyone who believes is justified from all things from which you could not be justified by the law of Moses. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே எவைகளினின்று விடுதலையாகி கூடாதா இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும். விசுவாசத்தினாலே இவர் நிமித்தம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தினால ஜனங்கள் ஒருவரும் அங்கே நீதிமான்கள் ஆக்கப்படலை. நியாய பிரமாணத்தினால, மோசேயினுடைய நியாய பிரமாணத்தினால 600க்கு மேற்பட்ட நியாய கட்டளைகள்னால ஒருவரும் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. ஆனால் இவரை விசுவாசிக்கிறதுனால இவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நாமும் கூட இவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சில நேரத்தில் ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்குமானால் அது பாவத்தில் நாம் இன்னும் வாழ்கிறோமா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும். சில காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்குமானால் அதற்கு தடையாக இருக்கும் பொழுது அதனுடைய மைய காரணம் என்ன என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டிருப்பார். சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாவம் நமக்குள்ளே, நாம் இன்னும் பாவத்தின் மேலே, சில பாவங்கள் மேலே, சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். சங்கீதம் 66:18 வேகமாக வாசியுங்கள். Not have listened to me. If I had cherished sin in my heart, the Lord would not have listened to me. 66:18. இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அடுத்த வசனம் 19 வாசிங்க. மெய்யாய் தேவன் செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்படின்னா என்ன? தாவீது இருதயத்தில் பாவத்தை அவன் தியானம் செய்யலை. சிலருக்கு சில பாவங்கள், நமக்கு அந்த பாவங்கள் மேலே ரொம்ப அன்பாகவும் அதை விரும்பி அது மேலே ஐக்கியமாக இருப்போம். சில காரியங்களில் சில பாவத்தை நாம் நேசிப்போம். ஆனால் அப்படி நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்க மாட்டார். எனக்கு செவி கொடுத்தார். ஏனென்றால் தாவீது இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், சுத்த இருதயத்தை தாரும், நொறுங்குண்ட இருதயத்தை நொறுங்கின ஆவியை எனக்கு தருவீராக. இருதயம் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், தீங்கு வரும். ஆனால் தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர் உன்னை கைவிட மாட்டார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஒரு பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாட்டு, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் மரண இருளின் பாதையில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன்னா கர்த்தர் நீதிமானை இக்கட்டு நின்று விடுவிக்கிறார். ஆபிரகாமையும் கூட எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஒருவேளை எகிப்தில் நாம் இருக்கிறோமானால் அது போல ஒரு படி இறங்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி இறங்கி மேலான ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் நம்மை மேலான ஸ்தலத்தில் வைத்தார். அந்த இடத்தை வைத்து கீழே இறங்கி இருக்கிறோமானால் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வருவார். வாதைகளை அனுப்பி ஜனங்களை கொண்டு வந்தார். வாதைகளை அனுப்பி ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளையும் கர்த்தர் பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் சுற்றி திரியும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் மீண்டும் வர வேண்டும். சுற்றி பார்க்கலாம், ஆனால் சுற்றி பார்க்கிறதே வாழ்க்கை அல்ல.
வேலை செய்யலாம், தவறல்ல. ஆனால் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது கர்த்தருக்கு அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அந்த வேலை செய்வதற்கும் பலனை கொடுக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். வேலை செய்வதற்கும் கொடுக்கிற ஆரோக்கியத்திற்காக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். எப்படின்னா கர்த்தரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் விடமாட்டேன். நானே வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் தான் இருப்போம். தரிசனம் இல்லாமல் சில நாட்களெல்லாம் உங்களுக்கு போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. நடா வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு. காலையில் எழுந்திருக்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தூங்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் வித்தியாசமே இருக்காது. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த 40 வருடமாக இருக்க வேண்டாம். அது 40 நாட்களிலே கர்த்தர் ஜெயம் கொண்டார். அப்படிப்பட்டவரை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு பாவ மன்னிப்பு. முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களிடத்தில் அவர் போனார். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. And he who believes in him shall not perish but have everlasting life. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இந்த காலை வேளையில் பரிசுத்த பந்தியில் நாம் பங்கு போகிறோம். நாம் ஒரு படிக்கீழே இறங்கி இருக்கிறோமானால் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிக்கை செய்து, கர்த்தாவே என்னை இதில் போகல. You have not gone there literally, physically not gone there. You haven't went down, but your mind has been wandering. இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தை உன்னால் உணர முடியலை. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் இருந்து கர்த்தர் உன்னோடு கூட பேச முடியலை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேற்ற முடியாமல் இருக்கிறது. எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும் என்னால் முடியலை. ஏனென்றால் உன்னுடைய இருதயம் இன்னும் அங்கேயே இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபடும் பொழுது கர்த்தரை ஆவியோடு கூட உண்மையோடு கூட கிருபையும் சத்தியமும். இப்போ பார்த்தாலும் பிடிச்சிட்டு கர்த்தர் வந்து நம்மளை பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு அல்ல. அதனால தான் ஃப்ரீயாக விடுறாரு. ஆபிரகாமும் கானானுக்கு போன உடனே அங்கே சுற்றி பார்க்குறான், ஃப்ரீயாக இருக்கிறான். ஆனால் அங்கே ஆபிரகாம் விழும் பொழுது கர்த்தர் அவனை பிடிக்கிறார். அதுபோல தான் கர்த்தர். He is a gentle God. He will not control you. அவர் உன்னை அடிமைப்படுத்த மாட்டார். உன்னை அடிமைப்படுத்த மாட்டார். வேலை ஸ்தலத்தில் நம்மை எப்படி அடிமைப்படுத்துகிறார்களோ அதுபோல நம்மை அடிமைப்படுத்த மாட்டார். ஃப்ரீயாக விடுவார் கர்த்தர். ஃப்ரீயாக விடுறாருன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டே போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். அதனால தான் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சீர்கெட்டுக்காக கர்த்தரிடத்தில் அவர்கள் பரிந்து பேசினார்கள். they were backsliding. நான் உணர்த்தப்பட்டவனாக பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, சத்தத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நான் உணர்த்தப்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுதே சோதித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது நானும் கர்த்தரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ நாமும் கூட உணர்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கின்றேன். தினமோ உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கின்றேன். முழு உள்ளத்தோடு நேசிக்கின்றேன். தினமோ உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கின்றேன்.
நேசிக்கின்றேன் என்று சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து நேசிக்கின்றேன். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன். உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கின்றேன் தினமோ. உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். பரிசுத்தாவியாக தேடுறவாளனே, காலை வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறோம் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவை நாங்கள் சுற்றி திரியும் பொழுது விழுகிற எங்களை நீர் தாங்குவீராக. பாவத்தில் நாங்கள் விழாதபடிக்கு, எகிப்திற்கு ஆண்டவரை நாங்கள் திரும்பவும் போகாதபடிக்கு ஆண்டவரை எங்களுடைய சீர்கட்டை நீர் சுகமாக்குவீராக. ஜனங்களை ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாளைக்கு தேவனே ஜனங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்வீராக. ஆண்டவரை பரிசுத்த பந்திகங்களை ஆயத்தப்படுத்தும். சுத்த இருதயத்தை ஆண்டவரை நீர் தருவீராக. ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. சகல துதியும் கனமோகமும் ஆட்சியும் கீர்த்தியுமாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். நமக்கு முன்பாக இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் தாமே தம்முடைய சரீரமாக தம்முடைய ரத்தமாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உண்டதில் வருகிறோம். பரிசாவை தெற்றுவலனே எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடைய சரீரமாக உடைய ரத்தமாக மாற்றும். மாம்சமையான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தமையான பானமாக இருக்கிறது. மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி நிறுத்திருக்கிறான், நானும் அவனை நினைத்திறேன் சொன்னவரே கர்த்தாவே, என் மாம்சத்தை புதித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களை எழுப்போம். உடைய வாக்குத்த வார்த்தையை கர்த்தாவே தேவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீரார். நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரோடு படி இறங்கி போன கர்த்தாவே எங்களை ஆண்டவரை முன்பக்கமாக இழுத்துக்கொள்ளும், நீர் பிடித்துக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், சீர்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரை குறைகள் குற்றங்களை மன்னித்து இந்த பரிசுத்தத்தில் பங்கெடுக்க கர்த்தருக்கு செய்யும். ஆசீர்வதிப்பீராக, அதிசயங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் சின்ன நாமத்தில் நீரை மகிமைப்படும்படியாக வேண்டுகிறோம் பரலோக பிதாவே, ஆமென். இலோக இன்பங்கள் ஒன்றும் வேண்டாம், மேலோக இன்பமே என் வாஞ்சையாம். ஈலோகில் என் காலம் பறந்திடுதே, மேலோகின் காலம் வாழ்ந்திடவே. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்காவே. பிரதிஷ்டையினாழம் சிலுவைதானே, இயேசுவை பின் செல்லுவே. கொண்டு தோழராம் இயேசுவை சார்ந்து கொண்டே, பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்ற மோட்ச வீட்டில். பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் நாளம். எழுந்து நின்று வாங்கிக்கணுங்க.
செல்லுவேன். உங்களுக்காக சிந்தப்படுகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தமாக இருக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாய் எந்தன் பாதை செல்வேன். கரைகள் என் ஆத்மாவில் ஒட்டவிடே உரைகாலை ஒழித்தேகி முன்னால் செல்வேன். பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையினால் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவேன். மூடரின் நெஞ்சில் எழும்பும் கோபம் ஏழை என் நெஞ்சினில் எழும்பாமலே மூடனை போலவே கோபம் கொள்ளே நாமதை பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையினால் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவேன். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவை சார்ந்து கொண்டு வாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டில். பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையாழம் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவேன். கொள்ளேனே பொறாமையான் ஒருவன் மேலும் இருப்பேன் என் வாயைத்தான் மூடிக்கொண்டே ஜீவிப்பேன் எப்போதும் யோகியனாக. ஆவியில் கபடங்கள் சற்றும் இன்றி பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையினால் சிலுவைதானே இயேசுவை பின் ஒருபோதும் மூடிக்கொண்டே ஆவியில் கபடங்கள் சற்றும் இன்றி பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கிறேன். கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவேன். பொல்லாத அவயவம் நாவை கட்டி யாரையும் குறைவாக பேசாமலே எவ்வித பொய்யையும் பேசாமலே மனதார உண்மையை புதுப்பிக்கிறேன். கிறிஸ்துவில் தினம்
விரோதங்கள் மனதிலும் கொள்ளாமலே தீமையை சகிப்பேனே திருவருளால். சகோதரர் என்னதான் அவர்களை நேசிக்கவே பிரதிஷ்டையை ஜீவிக்கவே பிரதிஷ்டையினாலா சிலுவைதானே நம்ம எல்லாரும் எழுந்து இரண்டு கைகளை உயர்த்தி பிதாவாகிய தேவனை சோதனம் பண்ணுவோமா? இரண்டு கைகளை உயர்த்தி சோதரன் 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 இரண்டு கைகளை உயர்த்தி குமாரனாக தேவனை சோதனம் பண்ணுவோம். சோதரன் 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 இரண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியாக தேவனை சோதனம் பண்ணுவோம். சோதரன் 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 கர்த்தர் நமக்கு இந்த பரிசு பந்தியை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரன் 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 யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இஸ்ரவேலின் பெருங்கூட்டமே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ எதற்கும் கவலைப்படாதே, இஸ்ரவேலின் பெருங்கூட்டமே நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை உருவாக்கினவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சுட்டித்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாதே, நீங்க உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் திருப்பூச்சி நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இஸ்ரவேலின் பெருங்கூட்டமே நீ எதற்கும் கவலைப்படாதே. கரங்களை தட்டி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நதிரனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியாக தேற்றுவலன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை தொழுகைக்காக நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஆபிரகாம் சுற்றி திரிந்து ஆண்டவரே சிகேமிலே சேர்ந்தது போல கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் சுற்றி திரிந்தாலும் பரலோகத்தில் உம்மோடு கூட குடியிருக்க ஆண்டவரே, உம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க கர்த்தாவே, சுற்றி திரிகிற எங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. நம்முடைய ஜனங்களை எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, கிருவினாலே சூழ்ந்து கொள்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, ஜபங்களை கேட்பீராக, காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. ஒவ்வொருடைய கர்த்தாவின் குடும்பத்தில் அதிசயங்களை செய்வீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். உயர்த்தி ஆசீர்வதியும், அதிசயங்களை செய்யும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமை வல்லமும் மனுஷல கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகார ராஜ்யம் பெறடும். சோத்திரமும் மோத்தமை சரட்சணமும் சதா காலங்களுக்கு உணர்ப்பதாக எங்கள் கர்த்தர் ரட்சகருமாக நதிராக இயேசு கிறிஸ்துவின் சீனுள்ள நாமத்தில் அடியேன் ஜெபத்தை தாழ்மையிட வேண்டுகிறேன். எங்கள் சீனுள்ள பரலோக அன்பின் நித்திய பிதாவே, சத்தமாய் சொல்லுவோம் ஆமென், சத்தமாய் சொல்லுவோம் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, முழுவதுமே பிரசனாமத்தை சோத்து, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit be with us and all now and forever until Jesus comes. Amen. போகையிலோ வருகையிலோ ஆசீர்வாதமே, பட்டணத்திலோ வெளியிலுமே ஆசீர்வாதமே. போகையிலோ வருகையிலோ ஆசீர்வாதமே, பட்டணத்திலோ வெளியிலுமே ஆசீர்வாதமே.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேங்க்யூ. காட் bless you. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வாழ்த்து பண்ணிக்கொள்ளுங்கள். 24 மணி நேர ஜெபம் வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு தொடங்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நினைவு கொள்ளுங்கள், இந்த ஜெபத்தில் இதுவரை பங்கு பெறாதவர்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருத்தர் வாழ்த்து பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.